நம்ம இதுவரையில் கான்ட்ராக்டினுடைய பல்வேறுபட்ட பகுதியில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கான்ட்ராக்ட் ஏற்படுத்துறது, கான்ட்ராக்டுக்கான தகுதிகள், கான்ட்ராக்டினுடைய வகைகள், கான்ட்ராக்ட் செயல்படாட்ட அதனுடைய தன்மைகள், அதனுடைய ரெமெடி, கான்சிக்வன்சஸ், அதுக்கப்புறம் இன்டர்மினிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட், பிளட்ஜ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ கடைசியாக நம்ம இப்போ கான்ட்ராக்டினுடைய இந்த போர்ஷனோட இந்த ஒப்பந்த சட்டம் என்பதை பொறுத்து முடிவுக்கு வரப்போகுது. அப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதை லா ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஏஜென்சி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. லா ஆஃப் ஏஜென்சி ஏஜென்சி அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏஜென்சின்னா லா ஆஃப் ஏஜென்சி. ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர், ஒரு மூலவருக்காக இன்னொரு நபர் அந்த பணியினை அந்த மூலவருடைய உத்தரவின் கீழ் செயல்படுறது. ஒரு பெரும்பாலும் இந்த லா ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த வேர்டு எதுக்கு பயன்படுதுன்னா, வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய தொடர்புகளுக்கு இது பெரிய அளவில் பயன்படும். பொதுவாக கான்ட்ராக்ட் ஆக்டே வியாபாரத்துக்கு பயன்படக்கூடியதாக இருந்தாலும் பல்வேறுட்ட தருணங்களில் இது ஆவணப்பதிவு, ஆவண நீக்கம், ஆவணம் கொள்வதற்கான தகுதிகள் போன்றவற்றையெல்லாம் எடுத்துரைத்தாலும் இந்த லா ஆஃப் ஏஜென்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது. இட் இஸ் ஒன்லி பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதில் செக்ஷன் 182 to 238 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக தான் இதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம போர்ஷனுக்கு போக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்சினா என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குற போது செக்ஷன் 182 சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த ஆக்டில் அந்த போர்ஷனே நான் உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட், பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல் டெஃபைன்டு. அண்ட் ஏஜென்ட் இஸ் எ பர்சன் எம்ப்ளாய்டு டு டூ எனி ஆக்ட் ஃபார் another or to represent another in dealings with that parties. The person for whom such act is done or whom is so represented is called the principal. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயங்களை பொறுத்த வரையில் ஒரு வியாபார நிமித்தமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபர் என்னவாக இருக்கலாம், ஒரு ஏஜெண்டாக இருக்கலாம். அது யாரோடதுன்னா, முதல்வருடைய தகவலின் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில் ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு பிரிவு 182 ஏஜெண்ட்னா யார், 182 ஏஜெண்ட்னா யார் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அப்பால் பார்த்திங்கன்னா ஹூ மே பிகம் ஏ ஏஜெண்ட், அடுத்து யார் ஏஜெண்டாக இருக்கலாம் அப்படின்னு 183 ஹூ மே பிகம் ஆ ஏஜெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் திரும்பவும் எங்கே போகணும், பிகம் என்ன BECOME என்ன பிகம் ஆன் ஏஜெண்ட். இதில் யார் ஏஜெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 11 சொல்லி இருக்கிறபடி தான் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு போகலாம். கான்ட்ராக்டில் செக்ஷன் 11 யார் கான்ட்ராக்டில் காம்பிடண்ட் யார் அப்படின்னு சொல்கிற போது யார் இருக்கக்கூடாது, அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது, மெஜாரிட்டி ஏஜை அடையாமல் இருக்கிறவங்களும் கான்ட்ராக்ட் கொண்டு வர முடியாது. அதுபோல் இதில் யார் இருக்கணும்னா 18 வயதுக்கு மேற்பட்ட நபராக இருக்கணும், மெஜாரிட்டி ஏஜை ரீச் பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லை சவுண்ட் மைண்டாகவும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக்ஷன் 183 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் இது பேசிக்கு உங்களுக்கு நான் சொன்னது. இதுக்கு அப்பால் இருக்கக்கூடியது வந்துருங்க நேரம்.
எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்சிங்கிற பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? எசென்சியல்ஸ். ஒரு ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதே சமயத்தில் பிரின்சிபல் என்ன இருக்கணும்? காம்பிடெண்ட்டாக இருக்கணும். பிரின்சிபல் தான் மூலவர், காம்பிடெண்ட்டாக இருக்கணும். காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட். இப்போ காம்பிடென்ட் டு கான்ட்ராக்டுங்கிறதுல 183 சொல்கிறாங்க. காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் 11லையும் இது சம்மந்தமாக சொல்கிறாங்க. பிரின்சிபல் என்னவாக இருக்கணும்? காம்பிடெண்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் எனி பர்சன் மே பிகம் ஆன் ஏஜெண்ட் அப்படிங்கிறதுல 184ல் யார் வேணாலும் வரலாம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் ஒரு ப்ரொபோசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனி பர்சன் ஹூ இஸ் திரும்ப வாசிக்கிறேன். எனி பர்சன் ஹூ இஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அக்கார்டிங் டு லா டு விச் ஹி இஸ் சப்ஜெக்ட் அண்டு ஹூ இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்டு. திரும்ப என்ன சொல்கிறாங்க? அந்த 11 உள்ள போர்ஷன் தான். சவுண்ட் மைண்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் மெஜாரிட்டி வயசு அடைஞ்சிருக்கணும். இந்த இடத்துல மெஜாரிட்டி வயசு அப்படிங்கிறது 18 வயசு ஆகிருக்கணும். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் பிரகாரம் 18 வயசு அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்பால் இதுதான் எசென்சியல்ஸு. இதுக்கப்பால் என்னென்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ் எத்தனை வகைப்படுவாங்க? அடுத்து ஒன்று இருக்குது. என்ன கேட்டால் ஏஜென்ட்ஸ். கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ் எத்தனை வகைப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இதில் என்னென்னா ஒரு 5 வகையை குறிப்பிட்டு காட்டிருக்காங்க. நான் எழுதுகிறேன், ஏன்னா அது நீங்கள் உங்களுக்கு அவசியம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கமும் பின்னால் கொடுக்குறேன். பக்கா அடடியா, டெல் கிரிட்டர் ஏஜென்சி, பக்கா அடேடியா. இது ஒரு ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் வேர்டு இல்லை, சரியா? ஃபேக்டர், அதுக்கப்புறம் புரோக்கர், அதுக்கப்புறம் ஆக்ஷனியர்ஸ். இது இந்த ஆக்ஷனியர்ஸுங்கிறது உங்களுக்கு அநேகமாக எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா ஏலம் விடுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது. என்ன இப்போது டெல் கிரிட்டர் ஏஜென்ட்ஸ் இதான் ஃபஸ்ட் ஒன். இதுக்கு மட்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் நாட் ஆன்சர் டு ஹிஸ் பிரின்சிபல். முதல்ல இவருக்கு யாருக்கு இது கிடையாது, பதில் சொல்ல வேண்டியதில்லை, முதல்வருக்கு. ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட் பார்ட்டி பர்சன் டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். 3வது நபர்கிட்ட ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆச்சுங்கிற விஷயத்தை பிரின்சிபலுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அந்த டெல் கிரிட்டர் ஏஜென்ஸுக்கு இருக்கக்கூடியது. அப்போ பக்கா அடடியா அப்படின்னு 2வது ஒரு ஏஜென்சி தான். அது என்ன கேட்டிங்கன்னா, ஏ பக்கா அடடியா ஹேஸ் அத்தாரிட்டி டு என்டர் இன்டு டிரான்சாக்ஷன் இஸ் ஓன் நேம். அவர் பேரில் கூட என்ன பண்ணலாம், ஒரு டிரான்சாக்ஷனை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபேக்டர், he has also the power to sell goods on credit and also receive the price from the buyer. He is an employer to get lion rights under section 171. இந்த ஃபேக்டர் என்ன பண்ணலான்னா பொருளை கூட விற்கலாம். அதே சமயத்தில் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லயன் ரைட்ஸ் இருக்குது. லயன் ரைட்ஸுங்கிறது LIE என்னங்க லயன் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேக்டருக்கு பிரின்சிபல் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலோ இல்லை
ஏதாவது தொகை வராமல் இருந்தாரோ அது என்ன பண்ணால் பற்றுரிமை பண்ணலாம், ரைட் டு கலெக்ட் தி அமௌண்ட் ஃப்ரம் தி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் புரோக்கர் இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மியர்லி ஒரு 2 பார்ட்டிஸ்க்கு இடையில் ஒரு எக்ரிமெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இது ஒரு பெரிய அளவில் இல்லை. அதுக்கப்புறம் ஆக்சானியர்ஸ் இதுதான் ஏலம் விடுறவங்க. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. An auctioneer is an agent to sell property as a public auction. என்ன பண்ணுவார் இவர்? இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விடுறதுக்கு ஒரு லைசன்ஸ் கூட இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க. ஆக்ஷானியர்ஸுக்கு ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு சில சொத்துக்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏலம் விடுறதுக்கு ஒரு சொத்துக்கு பணம் வர வேண்டியது இருக்கும், இல்லை 2 தரப்பினர் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இல்லை ஆர்டர் ஆனதுக்கு அப்பால் ஏலத்துக்கு கொண்டு அந்த பணத்தை பற்றுகை செய்ய, அதை லைன்ஸ், அதை LIENS லைன்ஸ் பற்று பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் போடும் பொது ஏலத்தில் விட சொல்லி. அப்போ இந்த ஆக்சானியர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆக்சானியர்ஸ் இந்த பானர் ஆன் பாணி அப்படின்னு ஒரு 2 விஷயத்தை நம்ம முன்னாலே பண்ணோம். பானர் அண்டு பாணி அப்படின்னு, ஐ மீன் பிளட்ஜி அண்ட் பிளட்ஜர். இதுக்கு முன்னாடி படித்ததே இதை நம்ம அதை தான் காட்டினோம். அதில் பார்த்திங்கன்னா நகை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூழ்கி போகும். மூழ்கி போச்சுன்னா அது வித்துற முடியுமானா அது பொது ஏலத்துக்கு கொண்டு வர்றது, அதுமாதிரி பேங்க் பொது ஏலத்துக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஆக்சானியர்ஸோட பங்கு இருக்கும். இவங்கெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் தான். டெல் கிரிடர் ஏஜென்ட்ஸ், பக்கா அடடியா, ஃபேக்டர், புரோக்கர், ஆக்சானியர்ஸ் இப்படின்னு 5 கேரக்டரில் இந்த புரோக்கரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் நேரடியாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரியேஷன் ஆஃப் ஏஜென்சி க்ரியேஷன் ஆகுது, ஒரு உற்பத்தி ஆகும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏன்னா க்ரியேஷன் ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை திரும்ப இந்த ஆக்ட் சொல்லுது. க்ரியேஷன் ஆஃப் ஏஜென்சி. க்ரியேஷன் ஆஃப் ஏஜென்சின்னா எப்படி இருக்கணும்னா, எக்ஸ்பிரஸ் ஏஜென்சி, எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளாய்டு ரெண்டுமே 186 செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயந்தான். அப்போது ஒரு ஏஜென்சி 185 அண்ட் 87 2 என்ன இருந்தாலும் அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எக்ஸ்பிரஸாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஏஜென்சியை அப்பாயிண்டட் பண்ணுறதில்ல, ஒரு ஏஜென்சியை ப்ரொமோட் பண்ணுற போது, ஒரு கிரியேஷன் இருக்கிற போது அது வெளிப்படைத்தன்மையாக எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இதில் உட்கடையாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த செக்ஷனை வாசிச்சே சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். 187 அதனுடைய போர்ஷன் இருக்குது. ஏஜென்ட்ஸ் அதர் மே பி எக்ஸ்பிரஸ்டு அண்ட் இம்ப்ளாய்டு ரெண்டுக்குமே அத்தாரிட்டி ஆஃப் அன் ஏஜென்ட் மே பி எக்ஸ்பிரஸ்டு ஆர் இம்ப்ளாய்டு 186 இருந்தாலும் 187 தான் டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளாய்டு authority. An authority is should to be expressed when it is given by words spoken or written. An authority is said to implied when it is to be inferred from the circumstances of the case and things spoken or written or the ordinary course of dealing may be accountable circumstances of the case. இப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்ப்ளாய்டு தான். எக்ஸ்பிரஸ்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இம்ப்ளாய்டாக இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நபர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சொத்து விஷயமா இல்லை ஒரு வியாபார விஷயமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில இன்னொருத்தர் வருவார். அவர் ஏஜெண்டாக கூட இருக்க மாட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த வியாபார நிமித்தமாக ஒரு புரோக்கர் வயாவலையோ இல்லை ஏஜென்சி வயாவலையோ உள்ளே வருவார். அப்போ அவருடைய அந்த தேவை, அந்த சூழலும் அந்த தேவையும் உணர்ந்து ஒரு நபரை இம்ப்ளாய்டாக உட்கடையாகவே, அதாவது இம்ப்ளாய்டாக கேன் பி அப்பாயிண்டட் இஸ் ஏஜென்சி ஆர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறான். அந்த தேவையின் பொருட்டு அந்த சூழலின் கருத்தில் கொண்டு ஒருத்தர் நியமிக்கப்பட்டால் அவர் இம்ப்ளாய்டு ஏஜென்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏஜென்சி இது போக இதுதான் க்ரியேஷன் ஆஃப் ஏஜென்சியில் இது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் போர்ஷன். இதுலேயே இன்னொரு செகண்ட் போர்ஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்சி பை எஸ்டாப்பிள்.
எஸ்டாப்பிள்னோடனே நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, இதில் எவிடன்ஸ் ஆக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செக்ஷன் 115 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டில் என்ன சொல்லுன்னா, எஸ்டாப்பிள்ங்கிற போர்ஷனுக்கு சொல்லும். அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டில் இல்லை. நான் உங்களுக்கு எவிடன்ஸில் நாளைக்கு அது தேவைப்படுங்கிறதுக்காக சொல்கிறேன். எஸ்டாப்பிள்ங்கிறது ஒரு தடவை ஏற்றுக்கிட்ட விஷயத்தை, இல்லை எழுதப்பட்ட, இல்லை கோர்ட்டில் ஒரு விஷயத்தை சொன்னால், இல்லை தனிநபர்கிட்ட சொல்ல அது எழுதப்பட்டு அது திரும்ப மறுத்து சொல்ல முடியும். எஸ்டாப்பிள்னால் ஒரு முறை சொல்லப்பட்ட விஷயத்தில் இன்னொரு முறை மாற்றி சொல்ல முடியாது. ஒன்ஸ் அட்மிட்டட் என்ன பண்ண முடியாது, cannot be stopped from the previous words or spoken or written. இந்த மாதிரி எழுதப்பட்டோ சொல்லப்பட்டோ இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு முறை சொல்லப்பட்டிருச்சுன்னா அதை பண்ண முடியும். அப்போது ஏஜென்சி பை எஸ்டாப்பிள்னா அந்த அடிப்படையில் தானே வரும். இதில் என்ன விஷயம்னா, இது செக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வாசிக்கிறேன். It is based on the doctrine of estoppel. If the principal by his conduct or statement leads another person to believe that a person is his agent, he cannot deny him as his agent later. இதுதான் என்ன சொல்கிறான். ஏயும் பியும் பேசிக்கொள்ளும் போது சி என்பவர் எனது முகவர் என ஏ சொல்லும்போது சி மறுக்காமல் இருப்பதே, அவர் தான் என்னோடய முகவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இப்போ ராமசாமி முத்துசாமி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொருத்தர் ராமுன்னு ஒருத்தன் வர்றான். அப்போது முத்துசாமி சொல்கிறாரு, ராமசாமி சொல்கிறாரு, அவர் ராமுங்கிற முத்துசாமியோட ஏஜெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்துசாமி என்ன பண்ணணும்னு மறுத்துருக்கணும். அவர் தலையாட்டினாலோ மௌனம் சாதித்தாலோ இல்லை அதுக்கு அந்த பொருள் போடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தாலோ ராமு என்னவாயிடுவார், ஒரு தானாகவே முத்துசாமியோட ஏஜெண்டாக மாறிக்கிடுவார். அப்போ இந்த இப்போ பேசிக்கிட்டு இந்த பிஸ்னஸ் மெட்டீரியலில் இல்லை திங்ஸில் இந்த ராமு என்பவர் தொடர்பில்லாதவர், ஆனால் ஏஜெண்ட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு உள்ளே வர்றாரு. வருகிற போது முத்துசாமியால் மறுக்கப்படலை. பின்னால் அந்த வியாபாரம் முடிவுறுகிற போது ராமு எனக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் மறுப்பு சொல்ல முடியுமானா முடியாது. அதுதான் ஒரு முறை ஏற்றதை திரும்ப மறுக்க முடியாது. அதான் ஏஜென்சி பை எஸ்டாப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சியில் தான் ஏஜென்சி பை ஹோல்டிங் அவுட். இதுக்கப்புறம் என்னது, ஏஜென்சி பை ஹோல்டிங் அவுட். அப்படி ஒரு வேர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு போர்ஷனை வாசிக்கிறேன், கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய விளக்கத்தையும் சொல்கிறேன். இட் இஸ் பிரிச் ஆஃப் தி ஏஜென்சி பை எஸ்டாப்பிள் இட் ஒன் பர்சன் நோயிங் என்ன பண்ணணும் அட்மிட்ஸ் அனதர் டு ஆக்ட் ஆன் ஹிஸ் பிஹாஃப் அண்டு என்ன பண்ணோம் allows him to do show later he cannot deny the act or that person if he does was to do show he knows express his objection to that act immediately. If he allows his to do show the acts on his behalf later he is stopped, the act becomes valid. என்ன சொல்கிறான், this is called the doctrine of estoppel in agency by holding out அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஏ என்பவர் பி என்பவர் பணம் வசூல் செய்ய அனுமதிக்கிறார். ஏ என்பவர் பி என்பவர் என்ன பண்ணுறாரு, பணம் வசூலிக்க அனுமதிக்கிறார். ஏ என்பவர் பி என்பவரிடம் முறையாக பணத்தை செலுத்தாமல், வசூல் செய்யப்பட்ட பணத்தை செலுத்தாமல் விட்டுறாரு. என்ன, இப்போ ஏ என்பவர் பி என்பவரை பணி நீக்கம் செய்துடுறார். பணி நீக்கம் ஹோல்டிங்னா ஒரு இடத்துல அது நிறுவில் நிற்கணும் தான் அர்த்தம். ஹோல்டிங் ஓவர், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இப்படிங்கிற வேர்டெல்லாம் அது ஒரு தொக்கிக்கிட்டே நிற்கும், அது முடிவு பெறாது. அந்த மாதிரி இங்கே பணம்
கொடுக்கப்பட்டது ஏ என்பவரை ஏ என்பவர் பி என்பவர் பணம் வசூலிக்க சொல்கிறாரு. அவர் பியின் சார்பில் பணம் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. சூழலின் காரணமாக பி என்பவர் ஏ என்பவர்கிட்ட பணம் கொடுக்காம விட்டுறாரு. ஆனால் இப்போ அவர் என்னுடைய ஏஜெண்ட் இல்லைன்னு ஏன் சொல்ல முடியுமானா முடியாது. அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பி என்பவரை நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்பால் அதை ரத்து செய்யலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஹோல்டிங் அவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பி 2 பேருக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பி என்பவர் பணம் செய்து ஏயின் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஏயின் சார்பில் இருக்கக்கூடிய தொகை அல்லது வியாபார நிமித்தமான தொகையை பெற்று ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் பிக்கு கொடுக்கப்பட்ட கடப்பாடு. பி என்பவர் பணத்தை ஏயின் கையில் ஒப்படைக்காமல் விடுபட்டு போவதை அறிந்து பி என்பவர் பணம் கொடுக்காதால் ஏ என்பவரால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த விவரத்தை பொது வெளியில் சொல்லாமல் அவரிடமிருந்த பி என்பவர் ஏதேனும் ஏ என்பவருடைய ஏஜெண்ட் அல்லது வேறு நபரிடம் வாங்கிய தொகையை வசூல் செய்ய முடியுமா என்றால் அது தனி. ஆனால் பியிடம் ஒரு நபர் கொடுக்கப்பட்ட தொகைக்கு அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஏ தான் பொறுப்பாவார் அப்படிங்கிறது தான் இல்லை விஷயம். பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு சின்ன கதையாகவே சொல்லிடுறேனே. பார்த்திங்கன்னா இந்த குழு பணம்னு எடுத்துக்கோங்களேன். குழுவில் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அத்தாரிட்டிகிட்ட கட்டிகிட்டே வருவாங்க. இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கில் போய் கட்டணும். ஆனால் இந்த அம்மா பேங்கில் போய் கட்டாமலும் விட்டுரும், இந்த பணம் வாங்கினதுக்கு ரசீது கொடுக்காமலும் விட்டுரும். அப்போ ரசீது கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இப்போ பேங்க்காரங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது குழுனுடைய ஜாயின்ட் லயபிலிட்டியில் வந்துடும். ஆனால் தனிநபர் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இன்னொரு நபரிடம் பணம் வசூல் செய்ய கொடுத்துட்டு பின்பு அவர் வசூல் செய்ததுக்கான ரசீதும் கொடுக்கப்பட்ட பின்பாக ஒருவர் மறுத்தாரானால் அது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது தான் ஏஜென்சி பை ஹோல்டிங் அவுட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் பை நெசசிட்டி. இது முதல்ல சொன்னால் உங்கள்கிட்ட ஏஜென்ட்ஸ் பை நெசசிட்டி. நெசசரின்னு கூட சொல்லலாம். நெசசரினே வச்சுக்கோங்க, இல்லை நெசசிட்டினாலும் வச்சுக்கோங்க. என்ன ஆர் நெசசரி, இது ரெண்டும் வேறு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து வச்சுக்கோங்க. இது என்னென்னா ஒரு அவசர தேவையின் பொருட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜென்சியை அப்பாயிண்டட் பண்ணுவாங்க. அவசர தேவைன்னா அவர் ஏஜென்சியாகவே ஏஜெண்ட்டுக்கான வேலையிலே இருக்க மாட்டார், அவர் கூட வருவாங்க. சரியா? இதுதான் ஏஜென்சியோட வகைகளில் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் ஏஜென்சி பை ரெட்டிஃபிகேஷன் அப்படின்னு 196 200 வரைக்கும் சொல்லுதுங்க. என்னது? ரெட்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஏஜென்ட்ஸை என்ன பண்ணலாம்? ரெட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு 196 200 வரைக்கிறது ஏஜென்சி பை ரெட்டிஃபிகேஷன். இது முடிஞ்சது. ஒரு 5 செக்ஷனில் இது சம்மந்தமாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று, the act should be done on behalf of another. என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நபர், அதனுடைய எசென்சியல் தான் ஏஜென்ட்ஸ் பை ரெட்டிஃபிகேஷனுங்கிறது எசென்சியலில். the act should be done on behalf of another person under section 196. இப்போ நான் 196 வாசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கோங்க. right to person has to act done for him without his authority effect of ratification.
where acts are done by one person on behalf of another, but without his knowledge or authority, he may elect to ratify or disown such acts. If he ratifies them, the same effects will follow as if they had been performed by his authority. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் என்ன ஏற்படும், where acts are done by one person on behalf of another, but without his knowledge or authority. அந்த அத்தாரிட்டியோட நாலேஜ் இல்லாமல் சில நேரத்தில் சில ஏஜென்சியோட இல்லை ஒரு ஏஜெண்டோட வேலை அமையும். அதை பண்ணினதுனால he may elect to ratify, என்ன பண்ணிக்கிறலாம், ரெட்டிஃபை பண்ணிக்கிறலாம், to disown such acts. If he ratifies them, the same effects will follow as if they had been performed with his authority. அவர் என்ன செய்திருப்பாரோ அது போல தான் இதை நீங்கள் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 197 நீங்கள் அடுத்து பார்க்கணும். ரெட்டிஃபிகேஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளாய்டு. என்னவாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக உட்கிடை தேவையின் பொருட்டோ அது அமையணும். Ratification may be expressed or may be implied in the conduct of the person on whose behalf the acts are done. இதுதான் இதில் அடுத்து இருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வித்தவுட் அத்தாரிட்டி பைஸ் குட்ஸ் ஃபார் பி. பியினுடைய அனுமதி இல்லாமல் பிக்காக ஒன்று வாங்கிடுறாரு. ஆஃப்டர்வேர்ட்ஸ் பி செல்ஸ் தெம் டு சி ஆன் ஹிஸ் ஓன் அக்கௌண்ட். பீஸ் கான்டாக்ட் இம்ப்ளைஸ் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் தி பர்ச்சேஸ் மேட் ஃபார் ஹிம் பை ஏ அப்படின்னு அடுத்து. அதுக்கப்புறம் ஏ வித்தவுட் பீஸ் அத்தாரிட்டி லென்ஸ் பீஸ் மணி டு சி. ஆஃப்டர்வேர்ட்ஸ் பி அக்செப்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி மணி ஃப்ரம் சி. பீஸ் கான்டாக்ட் இம்ப்ளைஸ் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் தி லோன். இப்போது என்ன பண்ணலாம், ரெட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 197 இம்ப்ளாய்டாகவும் இருக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ்லியாகவும் அது இருக்கலாம். ஆனால் இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, ரெட்டிஃபிகேஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் மே பி இம்ப்ளாய்டு இன் தி கான்டக்ட் ஆஃப் தி பர்சன் ஆன் ஹூஸ் பிஹாஃப் தி ஆக்ட்ஸ் ஆர் டன். யாருக்காக இருக்கணும்னா அந்த பிரின்சிபலுக்காக அது செயல்பட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு அப்பால் கேட்டிங்கன்னா ரெட்டிஃபிகேஷன் ஷுட் பி, அப்புறம் ஒன்று வச்சுக்கோங்களேன், நாலேஜ் ரெக்வஸ்ட் ஃபார் வேலிட் ரெட்டிஃபிகேஷன். நாலேஜ் ரெக்வஸ்ட் ஃபார் வேலிட் ரெட்டிஃபிகேஷன். No valid retribution can be made by a person whose knowledge of the facts is materially defect. இப்போ நாலேஜ் அதில் என்ன இருக்குன்னா, அந்த ரெட்டிஃபிகேஷன் சரியானதாகவும் முறையானதாகவும் இருக்கணும். அப்படி இல்லாட்டா அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம். மேபி பர்சன் நாலேஜ் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் இஸ் மெட்டீரியல் டிஃபெக்டிவாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 199 எஃபெக்ட் ஆஃப் ரெட்டிஃபைங் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்ட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். person ratifying any unauthorized act done on his behalf ratifies the whole of the transaction of which such act formed a part. இதில் ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, ratify should be of the whole transaction. என்ன இருக்கணும், effect of ratifying unauthorized act forming part of a transaction. A person ratifying any unauthorized act done on his behalf ratifies the whole of the transaction of which such act formed a part. அதையும் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதுக்கப்புறம் 200 படிச்சிடுறேன். ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்ட் cannot include தேர்ட் பர்சன். அந்த ரெட்டிஃபிகேஷன் எந்த வகையிலையும் மூணாவது நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அண்ட் ஆக்ட் டன் பை ஒன் பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் another without such other person's authority, which if done with authority would have the effect subjecting a third person to damages or terminating any right or interest of a third person, cannot by ratification be made to have such effect. இப்போ இல்லுஸ்ட்ரேஷனை வாசிக்கிறேன். A not being authorized thereto by B demands on behalf of B the delivery of a chattel, the property of B, from C who is in possession of it. This demand cannot be ratified by B so as to make C liable for damages for his refusal to
டெலிவர் அந்த மாதிரியும் ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் ஏ கோல்ஸ் லீஸ் ஃப்ரம் பி terminable on 3 months notice. C. An unauthorized person is notice termination to A. The notice cannot be ratified by B so as to be binding on A. அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏ என்பவர் பி என்பவருக்காக ஒரு வீட்டினை வாங்குகிறார். பி என்பவர் பின்பு ஏற்பு செய்து பணம் கொடுப்பதே. இதில் என்னென்னா ஒரு கால் என்ன ஆகுனா ஏ என்பவர் ஒரு வீட்டை வாங்குறாரு பிக்காக. பின்னால் பி அதுக்கான பணத்தை கொடுத்துட்டாருன்னா என்ன இம்ப்ளாய்டாக அது அட்மிட்டபுளாக மாறிக்கிறோம். அப்போ அதை மறுக்கலை அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ரெட்டிபியூஷன், இந்த ஏஜென்சியில் ரெட்டிபியூஷன் இருந்தாலும் சில லயபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜென்சி அடுத்து ஏஜென்சி பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஏஜென்சி பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. இது ஒன்றும் இல்லை, சட்டப்படியானதாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு இதில் ஒன்றும் பெரிய. அதுக்கப்புறம் இதில் டெலிகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டெலிகேஷன் அத்தாரிட்டி இந்த ஒரு வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ் டெலிகர் அப்படின்னு ஒரு வேர்டை, டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ் டெலிகர் அப்படின்னு ஒரு லீகல் மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பொதுவாக ஒரு முகவர் இன்னொரு முகவராக என்ன பண்ண முடியாது, நியமிக்க முடியாது. ஆனால் ஒரு கால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு முகவர் முதல்வராக நியமிக்கப்படுவார். அந்த முகவர் வேறு ஒருவரை முகவர் பணியில் செயல்பட அனுமதிக்க முடியாது. இருப்பினும் முகவர் தனது துணை முகவரை நியமிக்கப்பட்டால் அவர் முகவரின் நேரடி பார்வை மற்றும் கட்டுப்பாட்டில் தான் இயங்குவார் அப்படின்னு இருக்குது. முதல்வர் அனுமதியுடன் முதல்வர் அனுமதியின் பேரில் நியமிக்கப்படலாம். முதல்வரின் அனுமதியெல்லாம் அவரின் அவசிய தேவையின் பொருட்டும் இப்போ ஒரு கால் முதல்ல என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஏஜென்சி சப்ஸ்டியூட்டடாக அல்லது இன்னொரு சப் ஏஜெண்டாக நியமிக்க முடியாது. ஆனால் ஒரு கால் நியமிக்கப்பட்டிருந்தா, இஃப் இட் இஸ் ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் ஏஜென்ட், சப் ஏஜென்ட்னு வச்சுக்குவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னா, அப்படி நீக்கிறோம்னா நீக்க முடியாது. அவர் யாரோட கட்டுப்பாட்டில் இருப்பார்னா அந்த ஏஜெண்டோட கட்டுப்பாட்டில் இருப்பார். ஒரு கால் அவர் முதல்வரனுடைய பார்வைக்கோ தகவலுக்கோ தெரிந்து நியமிக்கப்பட்டாலும் பண்ணலாம். அவசிய தேவையின் பொருட்டும் என்ன பண்ணலாம், நியமிக்கப்படலாம். அதான் டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ் டெலிகேருங்கிறதுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, முகவர் இன்னொரு முகவர், அதாவது அதிகாரம் பெற்ற நபர் இன்னொருத்தருக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது தான் அதில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அதிகாரம் பெற்ற ஒரு முகவர் இன்னொரு முகவரை நியமிக்கணும் அப்படின்னா அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நியமிக்கப்படலாம். ஒரு கால் முகவர் முதல்வருக்கு தெரிஞ்சும் நியமிக்கப்படலாம். ரொம்ப அவசியம் தேவைப்படுது சர்க்கம்ஸ்டன்சஸ் இது வியாபாரம் சம்பந்தமான விஷயந்தான் பெரும்பாலும் லா ஆஃப் ஏஜென்சியில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் நியமிக்கப்பட்டாலும் தவறில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 192ல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப இந்த ஏரியாவிலே உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இதில் இருக்கிறதுனால. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் பை சப் ஏஜென்ட் ப்ராப்பர்லி அப்பாயிண்டட். சப் ஏஜென்ட் இஸ் எ பர்சன் எம்ப்ளாய்டு பை அண்ட் ஆக்டிங் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஒரிஜினல் ஏஜென்ட் இன் தி பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சி. மாதிரி நான் சொன்னது தான், ஏஜென்சி என்ன பண்ணலான்னா ஒரு சப் ஏஜென்ட்டு பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கலாம். இருந்தாலும் ரெப்ரசன்ட் ஆஃப் பிரின்சிபல் பை சப் ஏஜென்ட் ப்ராப்பர்லி அப்பாயிண்டட், ஒரு கால் அப்பாயிண்டட் ஆகியிருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அது சொல்கிறாங்க. Where a sub-agent is properly appointed, the principal is show bar as regards third persons represented by the sub-agent and is bound by and responsible for his acts as if he were an agent originally appointed by the principal. Agents responsible for sub-agent, the agents responsible to the principal for the acts of the sub-agent.
அப்போ சப் ஏஜென்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற போது த சப் ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆக்ட்ஸ் டு தி ஏஜென்ட் பட் நாட் டு தி பிரின்சிபால் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ராட் ஆர் வில்ஃபுல் ராங். இதுதான் எப்படி சுற்றி வளைச்சாலும் ஏஜென்ட் யாருக்கு கீழே தான் வேலை பார்க்க முடியும்னா, ஒரு சப் ஏஜென்ட் யாருக்கு கீழே தான் வேலை பார்க்க முடியும், ஒரு ஏஜென்ட் கீழே தான் அவர் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறாங்க. இன்னொரு போர்ஷன் 194 சப்ஸ்டியூட்டட், சப் ஏஜென்ட் வேறு சப்ஸ்டியூட்டட் வேறு இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுது. ரிலேஷன் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் பர்சன் டு வில் அப்பாயிண்டட் பை ஏஜென்ட் டு ஆக்ட் இன் பிஸ்னஸ் of agency, where an agent holding an express or implied authority to name another person to act for the principal in the business of the agency. Case named another person according to such person is not a sub-agent, but an agent of the principal. Such part of the business of the agency is as entrusted to him. என்ன அந்த பிரின்சிபலுடைய லாபத்திற்காக தொழிலுக்காக ஒருத்தர் சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருந்தால் அப்படிங்கிறது தான். இப்போது இதில் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏ டைரக்ட்ஸ் பி ஹிஸ் சொலிசிட்டர் டு செல் ஹிஸ் எஸ்டேட் பை ஆக்ஷன் அண்ட் டு எம்ப்ளாய் அன் ஆக்ஷன் ஃபார் தி பர்பஸ். பி நேம்ஸ் சி அன் ஆக்ஷன் டு கண்டக்ட் தி செல். சி இஸ் நாட் ஏ சப் ஏஜென்ட் பட் இஸ் ஏ ஏஜென்ட் ஃபார் தி கண்டக்ட் ஆஃப் தி செல். பாருங்கள், அவர் என்ன அதிகாரம் இல்லை, ஆனால் அவர் யாரோட ஏஜெண்டாக இருக்கார், இன்னொருத்தோட ஏஜெண்டாக இருக்கிறார், சப் ஏஜெண்டாக. A authorized B merchant Calcutta to recover the money due to A from C and Co. B instructs D, a solicitor, to legal proceedings against C and Co. for the recovery of the money. D is a sub-agent but is a solicitor for A. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக நீங்கள் பார்க்கணும். இந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடியதில் இதுதான் சரியா. அதுக்கப்புறம் ஏஜெண்டோட ரைட்ஸு டியூட்டிஸு இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கணும். ஏஜென்ட்ஸுக்கும் சில ரைட்ஸ் இருக்கணும்ல, அவர் ஒரு முகவராக இருக்கிறாரு, அவருக்கு சில ரைட்ஸ் இருக்கணும். ரைட்ஸ் இல்லாமல் அவர் அப்படியே போயிட முடியாது. இப்போ பார்க்க போகிறது ஏஜென்ட்ஸ் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ். இது பார்த்துக்கோங்க. 211 இருந்து என்ன 211 இருந்து 221 வரைக்கும் இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் சம்மந்தமாக ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க இந்த ஆக்டில். சரியா. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ரைட்ஸை மட்டும் பார்ப்போமே. ரைட்ஸ், அதுக்கப்புறம் டியூட்டிஸை பார்ப்போம். ஏன்னா ரைட்ஸ் இருந்தால் தானே டியூட்டி வருவான், இல்லைன்னா வரமாட்டான்ல. முதல்ல டியூட்டிஸை பார்ப்போம். சாரி, என்ன டியூட்டிஸை நம்ம பார்ப்போம். அப்படின்னா தானே ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியும் இல்லையா. டியூட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா டியூட்டி டு கண்டக்ட் தி பிரின்சிபல் பிஸ்னஸ். என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 211 அவர் ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வருடைய வியாபாரத்துக்காக தன்னுடைய ஏஜென்ட் வேலையை, அந்த முகவாண்மையை சரியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்பால் என்னன்னு கேட்டிங்கன்னா 212 அந்த பொருள்கள் மீதும் அந்த வியாபாரத்தின் மீது ரீசனபிள் கேர், டு டேக் ரீசனபிள் கேர் அப்படின்னு என்ன சொல்ல, டு ஆக்ட் ரீசனபிள் கேர் அண்ட் ஸ்கில்லு. ரெண்டையுமே அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தணும், அவர் அறிவையும் பயன்படுத்தணும், அதில் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 213 டு ரெண்டர் அக்கௌண்ட்ஸ் டு தி பிரின்சிபல். என்ன பண்ணணும், அக்கௌண்ட்டை கரெக்டாக ஒப்படைக்கணும். அக்கௌண்ட்டை கரெக்டாக ஒப்படைக்கணும், அது என்னதுன்னா இல்லீகலாக மாறிக்கிறோம். அதனால் அக்கௌண்ட்டை ஒப்படைக்க சொல்லுதான். அதுக்கப்புறம் 214 டு கம்யூனிகேட் டிஃபிகல்ட்டிஸ். அந்த கம்யூனிகேட் பண்ணணும். என்ன பண்ணணும், அந்த தொழில் நிமித்தமாக அந்த சூழல், அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ், அதனுடைய பிரச்சனைகள், சிக்கல்களை என்ன பண்ணணும், யார்கிட்ட சொல்லணும், பிரின்சிபல்கிட்ட அதை சொல்லி அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான வேலையும் பார்க்கணும். இப்போ
லெவல்லேருந்து 214 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது, 215 சொல்கிறாங்க நாட் டு டீல். இப்போ ஏஜெண்ட் இருப்பான் பார்த்தீங்கன்னா, ஏஜெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, முதல்வருக்கு தெரியாமல் இவன் உள் கமிஷன் வச்சு வியாபாரம் பண்ணுவான். அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 216 என்ன பண்ணக்கூடாது, சீக்ரெட் ப்ராஃபிட் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலிருந்து லாபம் அடையக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தப்பி தவறியணும் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய வியாபாரம், கம்பெனியுடைய வரவு செலவு, கம்பெனியுடைய சூழல், அந்த கான்ஃபிடென்ஷியல், அந்த நம்பத்தகுந்தமான மெசேஜ், நம்பத்தகுந்தமான செய்திகளை வேறு ஒரு நபர்கள்ட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்படி டிஸ்க்ளோஸ் தி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் டு எனி அதர் பர்சன் இஃப். ஏன்னா அதே மாதிரி டு பே தி அமௌண்ட் ரெக்கவர் ஃபார் தி பிரின்சிபல், டு பே தி அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு ஃபார் தி பிரின்சிபல். அதுக்கப்புறம் அதுலேருந்து பணமும் ஒரு சம்பளமும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரைட்ஸ், இதெல்லாம் டியூட்டிஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரைட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலான்னா 219 ரெமுனரேஷன், ரெமுனரேஷன்னா சம்பளம். டு கெட் ஏ ரெமுனரேஷன் ஃப்ரம் பிரின்சிபல். யார் அப்பாயிண்டட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து, பிரின்சிபலுக்காக தான் யாரோ அப்பாயிண்டட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து சம்பளம் வாங்கிக்கிறலாம். ரைட் டு லைன், அடுத்து ஒன்று சொல்கிறான் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட் டு லைன். லைன் என்ன, இந்த லைன் பவர்ஸ், அதாவது பற்றுரிமை, தமிழில் சொல்லப்போனால் பற்றுரிமை. என்ன, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் 221 கொடுத்துருக்கான். 221 ரைட் டு லைன். இந்த ரைட் டு லைன் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்த்துருப்போம் 171 நினைக்கிறேன், 170 இருக்கும். இருந்தாலும் நான் கரெக்டாக கிளாரிஃபிகேஷனோடு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ரைட் டு லைனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன், அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது பாருங்கள், லைன் யார்கிட்ட இருக்குன்னா, பேங்கர்ஸ், பேக்டர்ஸ், வார்பிங்கர்ஸ், அட்டார்னிஸ் அண்டு பாலிசி புரோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, லைனிங் பவர் இருக்குது, லைன்ஸ் பவர் இருக்குது. அதுமாதிரி ரைட் டு லைன் 221 அந்த பற்றுரிமை யார்கிட்ட இருக்குன்னா, ஒரு ஏஜெண்ட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய ரெமுனரேஷன், காம்பன்சேஷன், அதர் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பிரின்சிபல்கிட்ட கருதுக்கு அவர் மூலவர் சார்பாக இருக்கக்கூடிய ஏதாவது பொருளையோ இல்லை பணத்தையோ தங்கையில் வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரைட்டு இண்டெம்னிட்டி, அது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் சரியா, அந்த பவரும் கொடுத்துருக்காங்க. 222 இண்டெம்னிட்டி பவரும் இண்டெம்னிட்டி ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட் டு காம்பன்சேஷன், நஷ்டஈடும் கோரலாம். 225 நஷ்டஈடும் கோரலாம். இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்சினா என்ன, ஏஜென்சினுடைய வகைகள் என்ன, ஏஜென்சி யாரெல்லாம் இருக்க முடியும், அவங்களுக்கான தகுதி என்ன, ஏஜென்சி எந்தெந்த வகையிலலாம் நியமிக்கப்படுறாங்க, எந்தெந்த வகையெல்லாம் ரெட்ரிபியூஷன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸோட ரைட்ஸு, ஏஜென்ட்ஸோட டியூட்டிஸு, கோஜ் ஏஜென்ட்னா என்ன, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டட் ஏஜென்சினா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்பால் அவங்கள நீக்கிறது எப்படி அப்படின்னு இதே சட்டத்தில் சொல்லியிருக்கு. இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இதோடு நமக்கு இந்த சட்டத்தினுடைய விஷயம் முடியுது. அதாவது டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ், ஒரு ஏஜெண்ட்டை எப்படி நீக்கிறது, டெர்மினேஷன் ஆஃப் ஏஜெண்ட். கடைசியாக நம்ம டெர்மினேட்டில் தான் நிற்கிறோம்ல, இருந்தாலும் இருக்கட்டும், டெர்மினேஷன் பண்ணிடுவோம் யாரையாவது ஒன்று. இதில் 201 210 வரைக்கும் இருக்கிற செக்ஷனில் தான் டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், பை தி ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், பை தி ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ்.
இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, இது இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது. பை எக்ரிமெண்ட், பிரின்சிபலுக்கும் ஏஜெண்ட்டுக்கும் ஒரு எக்ரிமெண்ட் இருந்தால் அந்த எக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்பால், காலம் முடிந்ததுக்கப்பால், அந்த செயல் முடிந்ததுக்கப்பால், அந்த திட்டம் முடிந்ததுக்கப்பால், அந்த வியாபாரம் முடிந்ததுக்கப்பால் ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில் அந்த ஏஜெண்ட்டு டெர்மினேஷன் பண்ணலாம். பை தி ரிவோகேஷன் ஆஃப் தி பிரின்சிபல், ஒரு கால் பிரின்சிபலே என்ன பண்ணலாம், ரிவோகேஷன் பண்ணலாம். அப்புறம் பை ரிவோகேஷன் ஆஃப் ஏஜெண்ட்டும் ரிவோகேஷன், ஏதாவது ரெமுனரேஷன் வரலை, இல்லைன்னா அவருக்கு காம்பன்சேஷன் வரல, அந்த ரைட் டு லைனில் 2 பேருக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் பேஸில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் டெர்மினேஷன் ஆகலாம். இது பை தி ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். அதுக்கப்புறம் பை தி ஆப்ரேஷன் ஆஃப் லா, ஆப்ரேஷன் ஆஃப் லா, இது சும்மா தான் எழுதுனேன், உங்களுக்கு சொல்கிறதே புரியும். பை கம்ப்ளீஷன் ஆஃப் ஏஜென்சி, ஒரு ஏஜென்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த ஏஜென்சி முடிவிட்டதுக்கப்பால் அது என்ன பண்ணும், முடிவுக்கு வரும். பை எக்ஸ்பைரி ஆஃப் டைம், ஒரு காலம் அந்த எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சு போனாலும் அது காலாவதி ஆகிவிடும், அந்த ஏஜென்சி நிறுத்தப்பட்டுடும். அது மாதிரி டெத் ஆர் இன்சானிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட், ஒரு காலம் வந்து பிரின்சிபலோ நொடித்தவர் ஆகிறாரு, இல்லை ஏஜெண்ட் நொடித்தவர் ஆகிறாரு, இல்லைன்னா மெண்டல் ஆகிடுறாரு. இதில் இந்த 2 தரமில் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அது டெர்மினேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்சால்வன்சி ஆஃப் பிரின்சிபல், நொடித்தவர் முதல்வரே பணம் போட்டு வியாபாரம் பண்ணணும்னு நொடிச்சு போயிட்டானா பிறகு ஏஜென்சிக்கு என்ன வேலை இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்ஷன் மேட்ரு, ஒரு கால அந்த சப்ஜெக்ட் மேட்ரு நொறுங்கி போனாலும், அந்த சப்ஜெக்ட்னா பொருள், அந்த பொருள் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் இழப்பு ஏதாவது சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் படலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன விஷயம்னா, பிரின்சிபல் பிகமிங் அலைன் எனிமி, இப்போ வெளிநாட்டுக்கு இடையில் நமக்கு ஒரு எனிமியாக இருக்கிற போதும் அதை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபேம் அண்ட் கம்பெனி, ஒரு கால் அந்த கம்பெனியோ ஃபேமோ சட்டப்படியாக நீதிமன்றத்தின் சார்பாக டிசொல்யூஷன் ஆனாலும் பண்ண முடியாது. ஆக மட்டும் ஏஜென்சிங்கிறது இந்த வகையிலெல்லாம் டெர்மினேஷன் ஆகலாம். இப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல்ல கான்ட்ராக்ட் கொள்பவருக்கான தகுதிகள், கான்ட்ராக்ட் என்னென்ன சூழலை ஏற்பு செய்யலாம், யாரெல்லாம் கான்ட்ராக்டை ஏற்படுத்தலாம், என்னென்ன தகுதியின் அடிப்படையில் ஏற்படுத்தலாம், எந்த வகையான கான்ட்ராக்ட் இருக்குது, வேலிடு வாய்டபிள் கான்ட்ராக்ட் போன்றவற்றையெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் அது தொடர்பாக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டு சொன்னோம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டு சொன்னோம். அதுக்கப்புறம் இன்டர்மினிட்டி சொன்னோம், இன்டர்மினிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட்டு, பிளட்ஜு, இதெல்லாம் சொல்லி முடித்தோம். இப்போ கடைசியாக ஏஜென்சியை முடிச்சிட்டோம். இதோடு நம்ம இந்த கான்ட்ராக்டை முற்று பெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்ட்ராக்ட் ஆக்டை திரும்ப கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பயன்படும். இது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கும் பயன்படும். இன்னொரு பக்கம் இந்து அறநிலையத்துறை ஆட்சித்துறையுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்டர் ரிலீஜியஸ் அண்ட் என்டோன்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷனும் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இந்து ரிலீஜியஸ் அண்ட் என்டோன்மெண்ட் ஆஃபீஸுக்கும் இது போன்ற பல்வேறுபட்ட லா ரிலேட்டட் எக்ஸாமுக்கு இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. திரும்ப கேளுங்க, பயன்பெறுதாங்கிறது தகவல் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.